பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஐக்கிய அரபு அமீரக பயணம் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு ஒத்துழைப்பு, உள்கட்டமைப்பு மற்றும் பொருளாதார உறவுகளை பல மடங்கு வலுப்படுத்தும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமைந்தது. இந்த பயணத்தில் கையெழுத்தான பல்வேறு ஒப்பந்தங்கள் இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளன. மிக முக்கியமான ஒப்பந்தமாக இந்தியாவின் பெட்ரோலிய இருப்புகளில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி சுமார் 3 கோடி பீப்பாய்கள் வரையில் கச்சா எண்ணெயை சேமித்து வைக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த எண்ணெய் முழுமையாக அமீரகத்திற்கே சொந்தமாக இருக்கும். சேமிப்பு செலவுகளை அவர்களே ஏற்றுக்கொள்வார்கள். மேலும் அவசர காலங்களில் இந்தியா முன்னுரிமை அடிப்படையில் அதை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்படும். எரிசக்தி துறையில் மற்றொரு முக்கிய ஒப்பந்தம் இந்தியா ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் மற்றும் இடையிலான நீண்டகால திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு வழங்கல் ஒப்பந்தமாகும். இது இந்தியாவின் உள்நாட்டு எல்பிஜி தேவையை நிலையான முறையில் பூர்த்தி செய்ய உதவும். குறிப்பாக சர்வதேச சந்தை ஏற்ற இறக்கங்களிலிருந்து பாதுகாப்பை வழங்கும். இந்த இரு எரிசக்தி ஒப்பந்தங்களும் இந்தியாவின் எரிசக்தி இறக்குமதி சார்பை குறைத்து நெருக்கடி காலங்களில் உறுதியான விநியோகத்தை உறுதி செய்யும். பாதுகாப்பு துறையில் இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகங்கள் இடையிலான மூலோபாய பாதுகாப்பு கூட்டு ஒப்பந்தத்தின் கட்டமைப்பு கையெழுத்தானது. இது பாதுகாப்பு தொழில்நுட்பம், பாதுகாப்பு உற்பத்தி, பயிற்றுவிப்பு, கடல்சார் பாதுகாப்பு, சைபர் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பான தகவல் தொடர்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும். இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையிலான மூலோபாய உறவை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். கடல்சார் உள்கட்டமைப்பு துறையில் குஜராத்தின் வடினாரில் கப்பல் பழுதுபார்க்கும் கிளஸ்டரை அமைக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்திய கோச்சின் ஷிப்யார்டு லிமிடெட் மற்றும் ட்ரைடாக்ஸ் வேர்ல்டு இடையிலான இந்த MOU இந்தியாவின் கடல்சார் துறையை வலுப்படுத்தி வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவிக்கும். மேலும் ஐக்கிய அரபு அமீரகம் இந்திய உள்கட்டமைப்பு, RBL வங்கி மற்றும் சம்மன் கேபிட்டல் ஆகியவற்றில் $5 பில்லியன், அதாவது சுமார் 42,000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய அறிவுறுத்தியுள்ளது. இந்த முதலீடுகள் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு கூடுதல் வேகத்தை அளிக்கும். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா உலக நாடுகளுடன் பரஸ்பர நன்மை அடிப்படையிலான உறவுகளை வலுப்படுத்தி வரும் நிலையில் இந்த அமீரக பயணத்தில் கையெழுத்தான அனைத்து ஒப்பந்தங்களும் இந்தியாவின் எரிசக்தி சுயசார்பு, பாதுகாப்பு வலிமை மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஒருங்கிணைத்து முன்னெடுத்துச் செல்லும். வளரும் பாரதத்தின் தூரநோக்கு பார்வைக்கு இந்த ஒப்பந்தங்கள் சிறந்த சான்றாக அமைந்துள்ளன. இந்த உறவுகள் இந்திய குடிமக்களின் நலனுக்கும் நாட்டின் எதிர்காலத்திற்கும் பெரும் பலத்தை அளிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை.